ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி யாழ் நகர பஸ் தரிப்பு நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் நிருமராஜன் படுகொலை செய்யப்பட்ட இன்றைய தினத்தில் யாழ் ஊடக அமைத்தினால் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ் நீதிமன்றத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனை அடுத்து யாழ் பஸ் தரிப்பு நிலையத்தில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் யாழ் வைத்தியசாலை வீதியூடாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பஸ் தரிப்பு நிலையத்தை வந்தடைந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களினால் 3 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. படுகொலை மற்றும் காணாமல் போன ஊடகவியலாளர்களுக்கு சர்வதேச ஊடக அமைப்புகள் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது பணியை சுதந்திரமாக ஆற்றுவதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதன்போது ஊடக அறிக்கையை சிரேஷ்ட ஊடகவியலாளரும் யாழ் ஊடக அமையத்தின் இணைப்பாளருமான கு. செல்வகுமார் வாசித்தார். நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு 16 வருடங்கள் கடந்து செல்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட நிமலராஜன் உள்ளிட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நிமலராஜன் படுகொலையுடன் கட்டவிழ்த்து விட்டப்பட்ட தமிழ் ஊடக பரப்புக்கு எதிரான படுகொலை கலாச்சாரம் 41 ஊடகவியலாளர் மற்றும் ஊடக பணியாளர்களை கொல்லவோ அல்லது காணாமல் போகவோ செய்துள்ளது. இவர்கள் எவர் தொடர்பாகவும் இன்று வரை இலங்கை அரசு வாய் திறக்க மறக்கின்றது. ஒரு வெளிப்பூச்சி நடவடிக்கைக்காக ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகிறார்களே தவிர உண்மைகளை கண்டறியும் நிலை இல்லை. நண்பன் நிமலராஜன், நண்பன் நடேசன் போன்றவர்களுடைய படுகொலை சம்பவங்களுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான விடயமில்லை. அதற்கான சூழலும் அதற்கான சந்தர்ப்பங்களும் தாராளமாக இருக்கின்றன. உண்மையான உறுதி அரசாங்கத்தில் இருக்கும் என்றால் ஆரம்பிக்க முடியும். கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பின்னர் கைதாக மாற்றப்பட்டு விடுதலையாகி வந்திருக்கிற நானே ஒரு உதாரணம். என்னிடத்திலிருந்து கூட இந்த விசாரணையை ஆரம்பித்தால் உண்மையாக கடத்தப்பட்டவர்கள் யார், கடத்தலிலே ஈடுபட்டவர்கள் யார் என்ற விவரத்தை ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமாகி கூட ஒரு விசாரணைக்கு தன்னும் எங்களை அழைத்து என்ன நடந்தது, யார் எதை நடத்தினார்கள், என்ன பின்னணி, அதற்கு பொறுப்பானவர்கள் என்றதை கேட்கவில்லை.